வெல்கம் டு எஸ்கே vlogs. ஸோ டே 1, டே 2 பிளான் பார்த்துருப்பீங்க. டே 3 என்னடா டே 3ன்னு சொல்லிட்டு நைட்டு மட்டும் காட்டுறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நேற்று நாங்கள் வெளியே போயிட்டு வந்தது எல்லாமே சரியான டயர்ட் ஆயிருச்சு. ஸோ அதனால் வந்து எல்லாருமே ரூமில் வந்து படுத்து தூங்கிட்டோம். இப்போ வந்து சரி நைட் வந்து கொஞ்சம் எல்லாமே மைண்ட் செட்டில் அப்படியே காம் ஆயிட்ட பிறகு நாங்கள் இருக்கிற டானோக்குன்ற ஒரு இடத்துல இது டானோக் சடாவு அந்த மாதிரி சொல்லுவாங்க. இங்கே வந்து ஒரு பெரிய கணேசா டெம்பிள் இருக்குது. அந்த கணேசா டெம்பிள் பார்க்கறதுக்கு தான் நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோம். ஸோ அது எவ்வளோ பெரிய சிலைன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த டானோக் கணேசா டெம்பிள் இருக்குல்ல, இது வந்து மலேசியாவுக்கும், தாய்லாந்துக்கும் பார்டர் இருக்குல்ல, அந்த பார்டருக்கும் இந்த கோயிலுக்கும் வந்து 5 நிமிஷம் தான் டிஸ்டன்ஸு. நான் கூகுள்ல சர்ச் பண்ண வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து கரெக்ட்டா எந்த இயர்ல வந்து கட்டி முடிச்சாங்கன்றது இன்னும் தெரியலன்னு இருக்காங்க. 2000ல ஆரம்பிச்சு 2010க்குள்ள தான் கட்டி முடிச்சிருக்காங்க பிட்வீன் தட். அதுவும் வந்து இவங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா இந்த பெர்சன் தான் கட்டுனாங்கன்னு கிடையாது. இங்க உள்ள சொசைட்டி வந்து கணேசாவ வந்து அவங்க தாய்லாந்து வந்து கடவுளா ஏத்துக்கிட்டு, அவர் நம்மளுக்கு நல்லது குடுக்குறாரு, நம்மளுக்கு வந்து எப்படி சொல்றது, ஹெல்த்தியான ஒரு வாழ்க்கை குடுக்குறாருன்னு சொல்லிட்டு, இவர் வந்து சிலையா வச்சு இவர பெரிய அளவுக்கு கும்பிடுறாங்க. இத கட்டி முடிக்கிறதுக்கு மட்டும் மலேசியா வந்து காசு எனக்கு எவ்வளோன்னு தெரியல. பட் தாய்லாந்து காசு 30,000,000 பாட் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. 30,000,000 பாட்னா நம்ம ஊரு காசுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு சரியான கூட. ஸோ, அது செலவு பண்ணி கட்டி முடிச்சிருக்காங்க. ஆனா, இங்க வந்து நம்ப எப்படி நம்ப ஊர்ல நெறைய கடவுள் வச்சு கும்பிடுறோமோ, இங்க இவரையும் புத்தா இருக்காருல்ல, அவங்க 2 பேரும் தான் அப்படி கும்பிடுறாங்க. ஆள் வந்துகிட்டே இருக்கு. இப்ப நாங்க நைட் ஆல்மோஸ்ட் அடைக்கிற டைம்ல வந்திருக்கவாசி, கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு. ஆனா, நான் நார்மலி கேட்டா நெறைய பேர் இருப்பாங்கன்றாங்க. இங்க வந்து எப்படி சொல்றது, இது வந்து மேல மேல, கீழ அப்படின்னு இருக்கு. இந்த சிலை மட்டும் 30 மீட்டராம். 30 மீட்டர்னா எவ்வளோ லாங் நீங்களே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதோட இந்த பேஸ் இருக்குல்ல, ஸோ இது வந்து 20 மீட்டர்ன்னு சொல்றாங்க கட்டியிருக்கிறது. கீழ வந்து புத்தா சிலை அதெல்லாம் இருக்கு பார்த்துருப்பீங்க. மேல வந்து இவரோட பெரிய ஸ்டாச்சு. எப்படி சொல்றது, நம்ப ஊர் கடவுள் அதாவது எப்படி சொல்றது, நம்ப ஊர் கடவுள்னு கிடையாது. எல்லாருக்கும் எல்லா சாமியும் கடவுள் தான். ஓகேவா? அல்லாவா இருந்தாலும் சரி, இவரு ஜீசஸா இருந்தாலும் சரி, முருகனோ, அம்மா யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் எல்லாமே கடவுள் தான். பட் வந்து இங்க வந்து விநாயகர் பார்க்கறதுல பெரிய சந்தோஷம் எனக்கு. ஒரு விஷயம் வந்து ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. என்ன தெரியுமா? கட்டி ஆல்மோஸ்ட் ஒரு 15 இயர்ஸ்க்குள்ள அந்த மாரி தான் இருக்கும். எனக்கு சரியா தெரியல. ஆனா ஒரு இடத்துல கூட அந்த அவங்க கட்டியிருக்க அந்த மார்பிள்ல தான் கட்டியிருப்பாங்கல்ல, அவ்வளோ பெரிய ஸ்டாச்சுவ. ஒரு இடத்துல கூட எப்படி சொல்றது, அந்த கீறல் இருக்குன்னுவாங்க தெரியுமா? அதெல்லாம் இல்லவே இல்ல. இந்த ஒரு சில கோயில்லாம் போனீங்கன்னா, ஒரு சில சிலைலாம் வந்து இந்த மாரி மார்பிள்ல கட்டியிருந்தாங்கன்னா, கீறல் இருக்கும் பார்த்துருப்பீங்க. ஆனா இதுல நிஜமாலே சொல்றேன், கீறல் இல்ல. எப்படி சொல்றது, ரொம்ப அப்படியே அந்த பெரிய ஸ்டாச்சு வந்து இப்படி ஒரு மாரி நம்மளுக்கு எட்டருந்து பார்க்குற விஷயம் என்னன்னு தெரியல. ஒரு மாரி சுத்தமா நல்லா அவ்வளோ அழகா பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் நம்மளுக்கு நல்லா தெரியுது. பாருங்க எனக்கு மேல தெரியிறாரா? இப்படி எடுத்தா நான் தெரிய மாட்டேன். சரியா தெரியல. கிளிப்பிங் பார்த்துருப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். இத பாருங்க இந்த சிலையும் நல்லா இருந்துச்சு. அழகா இருந்தாரு. விநாயகர் தெரியிறாரா? இத பாருங்க. இது பக்கத்திலேயே வந்து ஒரு புத்தா கோயில் இருக்கு. அந்த கோயில்ல எனக்கு இந்த ஒரு கான்செப்ட் ரொம்ப புடிச்சிருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இது வந்து யானை இருக்குல்ல, ஸோ அத வந்து அதோட வந்து சிலைய வச்சிருக்காங்க. ஆனா இது வந்து 3 இதா வச்சிருக்காங்க. தெரியுதா? ஒரு மாரி பிளாக் கலர்ல இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு மாரி வேற விதமா இருக்கு. இன்னும் கீழ சின்ன சைஸ், கோல்டு சைஸ் அந்த மாரி வச்சிருக்காங்க. இத வாங்குறதா? இல்ல சாமி கும்பிடுறதான்னு எனக்கு சரியா தெரியல இப்போ. ஆனா வந்து பார்க்க வந்து அதோட கான்செப்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா வந்து எப்படி சொல்றது? ஒரு மாரி சுத்தமா, கரெக்ட்டா அரேஞ்ச்மென்ட்லாம் அவ்வளோ நல்லா செஞ்சு வச்சிருக்காங்க. டானோ கணேசா டெம்பிள் பார்த்திருப்பீங்க. பக்கத்துல இருக்கிற புத்தர் கோயிலையும் நீங்க பார்த்திருப்பீங்க.
எனக்கு எப்படி ரொம்ப பிளெஸ்ட்டா ஃபீல் ஆனுச்சோ, அதே மாரி உங்களுக்கும் ஃபீல் ஆகணும்னு சொல்லிட்டு தான் இந்த கிளிப்பிங் நான் எடுத்து போட்டேன். மறக்காம வாங்க. நீங்க மலேசியாலேருந்து வந்தாலும் சரி, இல்ல எந்த நாட்டிலேருந்து வந்தாலும் சரி, மறக்காம இந்த டானோக் அதாவது வந்து மலேசியாவுக்கும் டானோக் பார்டருக்கும் வந்து கிட்ட தான் இது. டானோக்ல தான் இருக்கு. டானோக் நீங்க ஸ்டார்ட்டிங்லேருந்து இந்த கோயிலுக்கு வரதுக்கு ஒரு 5 நிமிஷம் எடுக்கும். அவ்வளோதான். ஸோ மறக்காம வாங்க. நான் இதோட லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். பாருங்க எங்கேன்னு சொல்லிட்டு. மறக்காம வந்து ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா, என்னோட Instagramமும், என்னோட TikTok வந்து என்னோட YouTubeஓட லிங்க்கா இருக்கும். அதுக்கு போயிட்டு தட்டி எனக்கு மறக்காம வந்து ஃபோட்டோ அனுப்புங்க. நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். சரியா? எப்படி சொல்றது? இந்த டே வந்து ரூம்லயே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப ஒரு மாரி போரிங்கா இருந்துச்சு. மைண்ட் செட்லாம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இங்க வரணும்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போ ஓகே இந்த டே வந்து எங்க வெளிய போலனாலும் இந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இன்னையோட வந்து டே 3 யோட விளாக் வந்து முடியுது. நாளைக்கு வந்து பேக் டூ மலேசியா போயிருவோம். ஸோ அதோட விளாகும் நான் எடுத்து போடுறேன். உங்களுக்கு கண்டிப்பா வரும் இந்த தைலண்ட் சீரிஸ்ல. வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல மக்களே. இன்னும் பெட்டரான வீடியோல மீண்டும் சந்திப்போம். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் பாய். மறக்காம லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த பெல் பட்டனையும் அமுத்திருங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு காட்டும். ஓகேவா? டேக் கேர் மக்களே அண்ட் லவ் யூ ஆல்.